Hi friends, a very good morning to all. I am Sugha Bharati from Indus Team. Today நான் வந்து கேவா போன் அண்ட் ஜாயின் ஹெல்த் டேப்லெட் பற்றி தான் பேச போகிறேன். நம்மளோட இந்த கேவா போன் அண்ட் ஜாயின் ஹெல்த் டேப்லெட் வந்து 100% பியோர் நேச்சுரல் ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்ம கம்பெனி மேக் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. பவர்ஃபுல் ஃபார்முலா வச்சு மேக் பண்ணப்பட்ட ஒரு அமேசிங்கான ப்ராடக்ட் தான் நம்மளோட இந்த கேவா போன் அண்ட் ஜாயின் ஹெல்த் டேப்லெட். இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எலும்புகள் மற்றும் மூட்டு வலியை வந்து நீக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அண்ட் அதோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் நம்மளோட இந்த கேவா போன் அண்ட் ஜாயின் ஹெல்த் டேப்லெட் எடுத்துக்கலாம், ரொம்பவே உதவியாக இருக்கும். நம்மளுடைய இந்த சப்ளிமெண்ட்ல இருக்கக்கூடிய மேஜர் இன்கிரீடியன்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, சைசஸ் குவாட்ரங்குலாரிசஸ், பிளாச்சா லாசினோரட்டா, டேஷ்மூல் பிஹெச்பிஆர், பவுடர்ஸ் ஆஃப் குக்குவன்டக், பாசம், போஸ்வெல்லியா செராட்டா, லாசிஃபர் லேக்கா, பெரிபெரி ஸ்லைசியம், எரண்டா, விதானியா சோம்னிஃபெரா, கிருஷ்ணா பர்னி, ஆலும் சாட்டிவம், அகாசியா நிலோட்டிகா, இந்த மாதிரி ஹெர்பல் இன்கிரீடியன்ஸ் கொண்டு மேக் பண்ணப்பட்ட ப்ராடக்ட் தான் நம்மளோட இந்த கேவா போன் அண்ட் ஜாயின் ஹெல்த் டேப்லெட். நம்மளோட போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் வந்து வீக் ஆகிறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பீப்புள்ஸுக்கு வந்து வயதாகும் போது அவங்களோட எலும்பு வந்து அதோட அடர்த்தி வந்து குறைவாக ஆரம்பிக்கும். இதனால அவங்களோட எலும்பு தசை எல்லாமே வீக்காக மாறும் நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால அந்த பர்சன் வந்து ஒரு வேலையை வந்து ஃபோக்கஸ்டாக செய்ய முடியாது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆஸ்டிஃபோரோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோய், இது வந்து எலும்புகள் உடையக்கூடிய ஒரு நோய் தான். இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கவங்க, அதிகப்படியாக ட்ரிங்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். 40 வயதுக்கு மேற்பட்ட எல்லாத்துக்குமே மூட்டு வலி ஏற்படும். அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ்வாதம் மற்றும் முடக்குவாதம் இது ஏற்பட்டால் அவங்களுக்கு கண்டிப்பாக மூட்டு வலி இருக்கும். நெக்ஸ்ட், ஆஸ்டியோமலேசியா, இது வந்து வைட்டமின் டி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு எலும்பு சம்பந்தமான பிரச்சனை ஏற்படும். இதனால குறைந்த இரத்த கால்சியம் எலும்புகள் வந்து பலவீனமாக இருக்கும். சில வலிப்பு மாத்திரைகள் எடுக்கும்போது நமக்கு வந்து ஆஸ்டியோமலாசியா ஏற்படும். இந்த மாதிரி ரீசன்ஸ்னால கூட நமக்கு வந்து போன்ஸ் வந்து வீக் ஆகும், ஜாயின்ஸ்லாம் பெயின் எடுக்க ஆரம்பிக்கும். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே கியூர் பண்ணுறதுக்கு, ஒரு பெட்டர் ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு தான் நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க ஒரு அமேசிங்கான ப்ராடக்ட். அதுதான் நம்மளோட இந்த கேவா போன் அண்ட் ஜாயின் ஹெல்த் டேப்லெட். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய இந்த கேவா போன் அண்ட் ஜாயின் ஹெல்த் டேப்லெட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். நம்மளோட எலும்பு தொடர்ச்சியாக மறுவடிவமைக்கப்படுறதுக்கு நம்மளுடைய இந்த கேவா போன் அண்ட் ஜாயின் ஹெல்த் டேப்லெட் ரொம்பவே உதவியாக இருக்கும். நம்மளுடைய எலும்பு மறு உருவாக்கம் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்நாள் முழுவதும் நடைபெற்று கொண்டு தான் இருக்கும். அதுலேயுமே வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு விகிதத்தில் நமக்கு வந்து நடைபெறும். ஃபர்ஸ்ட், குழந்தை பருவத்தில் வந்து செயல்முறை எலும்புகள் வந்து வளர ஸ்டார்ட் ஆகும். முதுமை காலத்தில் வந்து எலும்புகளை வந்து பராமரிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. நம்மளுடைய இந்த கேவா போன் அண்ட் ஜாயின் ஹெல்த் டேப்லெட் வந்து நம்மளுடைய எலும்பை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கும் ஜாயின் பெயின்லேருந்து ரிலீஃப் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எலும்பு மற்றும் மூட்டுகளை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய இந்த கேவா போன் அண்ட் ஜாயின் ஹெல்த் டேப்லெட் எடுத்துக்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பீப்புள்ஸ்க்கு வந்து மூட்டு வலியிலே பாதி பேர் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களால ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நடக்க முடியாது, ஹெவியாக பெயின் எடுக்கும் அப்படின்னு கேட்டு நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். வாழ்நாள் ஃபுல்லாகவே அந்த வலியோடு அவங்க கஷ்டப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்மளோட இந்த கேவா போன் அண்ட் ஜாயின் ஹெல்த் சப்ளிமெண்ட் கொடுத்தா ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த ஜாயின் பெயின்லேருந்து ரிலீஃப் ஆகி அவங்க ஒரு ஹெல்தி ஃபீலை வந்து அவங்க உணருவாங்க. ஸோ நம்ம இந்த ப்ராடக்டை சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த ப்ராடக்ட் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறேன். ஒரு மாத்திரை ஒரு நாளைக்கு 2 முறை, காலையில் அப்புறம் ஈவினிங், வெறும் வயிற்றுல. அப்படி இல்லைன்னா உணவுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கணும். இப்படி 6 to 12 months நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கும் போது நமக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இதை பற்றின வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நம்மளுடைய டாக்டர்ஸ் அண்ட் ஹெல்த் அட்வைஸர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.